அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1.5 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது கூடவே நான் கலர் சேர்க்க மாட்டேன். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு 1/4 ஸ்பூனு. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கலாம். இதே மாதிரி கிளறிக்கினே இருங்க. ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு வரும். இது வருங்க, இது மாதிரி வரணும். இது மாதிரி வந்த உடனே நம்ம கொஞ்சம் எடுத்து நல்லா காயிற எண்ணெயில் விட்டு பாருங்கள். உடனே மேலே வரணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் நம்ம மாவை விடலாம். ஒரு கரண்டி விட்டால் போதும். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஒரு கரண்டி விடலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அரை கரண்டி ஊற்றி உடனே கிளறி எடுத்துடுங்க. இது மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் அந்த கரண்டியை கழுவி தொடச்சிட்டு தான் நம்ம அதை ஊற்றணும். அது வரைக்கும் எண்ணெய் காஞ்சிக்கின்னு தான் இருக்கணும். எண்ணெய் ஒரு ட்ரிப்பு நீங்கள் பூந்தி எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூந்தி போடுங்க. அவ்வளோதான். நம்ம பூந்தி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு கடலை மாவு எடுத்தேன் இல்லைங்களா, அதனால் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப்பு தண்ணி ஊற்றிங்க. ஊற்றி நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கம்பி பதம் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு இந்த பூந்தி அதில் போடுங்க. போட்டு உடனே நம்மளுக்கு பூந்தி ஆகாது. கொஞ்சம் நேரம் எப்படி குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு அதில் ஊற விடுங்க. கிளறி விடுங்க. ஒரு 5-6 ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை நெய்யில் வறுத்து அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு கிளறுங்க. கிளறி விடுங்க. இது பாருங்கள், நல்லா இழுத்து நல்லா முத்தாக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலையோ சில்வர் டப்பாலையோ போட்டு